Hi chutties, welcome to our Kadral Kanidam channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 5th standard mathematics term 2 unit 5 interconcept lesson தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் exercise 5.2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.1 வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கற்றல் கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட புக் இருந்தது அப்படின்னா பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ் அண்ட் சன். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ் அண்ட் சன். சன்னுக்கும் அதாவது மற்ற 8 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ சன்லேருந்து 8 பிளானட்ஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன் 8 பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்லேருந்து அதுக்கு ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ண சொல்லி. பாருங்கள், ஆன்சர் தி ஃபாலோயிங் ஃப்ரம் தி கிவன் டேபிள். ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளில் இருந்து சம் கொஷின் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொஷின் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் ஈஸ். ஓகேங்களா. என்ன கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். ஓகேங்களா. எர்த்லேருந்து சன்னுக்கு ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எங்கள் கொஸ்டின் இல்லையா. ஸோ அப்போ எர்த் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நேராக என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1496311 இல்லையா. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இல்லையா. சன்லேருந்து எர்த்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கு இல்லையா தேர்ட் ஒன்னா இதை தான் அங்கே ரைட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேஷில் என்ன வரும், 1496011. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் ஒன் பார்க்கலாம். டேஷ் பிளானட் ஈஸ் இன் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த பிளானட் வந்து ரொம்ப சன்லேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பிளானட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேபிள் பாருங்கள், எது வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சூரியனுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் எது அப்படின்னு பார்த்தோன்னா மெர்க்குரி தான் இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா வீனஸ், தேர்ட் ஒன் எர்த். இது மாதிரி லாஸ்ட்டில் என்ன இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய பிளானட் எது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இங்கே லாங்கில் எது இருக்குது, நெப்டியூன் தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ சன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா நெப்டியூன் பிளானட் தான் இல்லையா. ஸோ அப்போ அந்த டேஷில் என்ன வரும், நெப்டியூன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு நெப்டியூன் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். த நியரஸ்ட் பிளானட் டு தி சன் ஈஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் உள்ள பிளானட் எதுன்னு கேட்டாங்க. இங்கே வந்து சன்னுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே நியராக இருக்கக்கூடியது எது, ஃபர்ஸ்ட்லேயே இருக்கக்கூடியதான் நியரஸ்ட்டு பிளானட் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பிளானட் இருக்குது, மெர்க்குரி இருக்குது. ஸோ அப்போ அதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, மெர்க்குரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். அரேஞ்ச் தி பிளானட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் டிபெண்டிங் அப்பான் தி பிளானட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, பிளானட்ஸ் எல்லாமும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை பொறுத்து அப்படின்னா டிபெண்டிங் பிளானட்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அதனுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அசெண்டிங் ஆர்டர்லாம் இதுக்கு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ரொம்பவே ஈஸி. அசெண்டிங் ஆர்டர்லாம் என்ன பண்ணணும், ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பருக்கு போகணும். இதுக்கு தான் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஏறும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது சின்ன சின்ன படிக்கட்டுலேருந்து பெரிய படிக்கட்டை நோக்கி போவோம் இல்லையா. அதுதான் ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். இதுவே டிசெண்டிங் அப்படின்னா இறங்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ இறங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக் ஸ்டெப்ஸ்லேருந்து ஸ்மால் ஸ்டெப்ஸ் நோக்கி நம்ம வந்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ இதை வந்து நோட்டில் பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே அசெண்டிங் ஆர்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் ரைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ எது வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை விட பெருசாக இருக்கிறத ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை விட பெருசு இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளானட் எது டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெர்க்குரி தான் ரொம்ப சன்னுக்கு நியரஸ்ட்டாக இருக்கா. அப்போ அதுதான் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ மெர்க்குரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் லெஸ் தென் வீனஸ். அடுத்ததாக இருக்கக்கூடிய பிளானட் எது அப்படின்னு பார்த்தோன்னா வீனஸ். லெஸ் தென் எர்த், லெஸ் தென் மார்ஸ், லெஸ் தென் ஜூபிட்டர், லெஸ் தென் சாட்டன், லெஸ் தென் யுரேனஸ், லெஸ் தென் நெப்டியூன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரில் தான் அசெண்டிங் ஆர்டர் இருக்கும். ஓகேங்களா பிளானட்ஸுக்கு. ஸோ செகண்ட் ஒன் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அரேஞ்ச் தி பிளானர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் டிபெண்டிங் அப்பான் தி பிளானர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன். ஓகேங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டரில் பிளானர்ஸ்னுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர் இல்லையா. ஸோ அப்போ இருக்கிறதுலே லாங் டிஸ்டன்ஸ் எதுவோ அதுதான் ஹையஸ்ட்டு நம்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதை ரிவர்ஸில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எது வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த பிளானட் அப்படின்னு பார்த்தோன்னா நெப்டியூன் தான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். நெப்டியூன், யுரேனஸ், சாட்டர்ன், ஜூபிட்டர், மார்ஸ், எர்த், வீனஸ், மெர்க்குரி. ஓகேங்களா, இந்த ஆர்டரில் தான் பிளானட் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் 44 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் மூணுத்துக்கும் உண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராமன் ரீச்டு 195 கிலோமீட்டர் அட் த ஸ்பீட் ஆஃப் 65 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஹவு மச் டைம் டிட் ஹீ ட்ராவல்டு? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமன் அப்படிங்கிறவன் எந்த ஸ்பீடுக்கு போகிறான் அப்படின்னா 65 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகிறான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 195 டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸ்பீட் வந்து 65 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்படின்னா ஹவு மச் டைம் டிட் ஹீ ட்ராவல்டு, அவன் எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, ஸ்பீட் வந்து 65 கிலோமீட்டருக்கு போகிறான், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவன் கடந்து போகிறான் அப்படின்னா 195. அப்படின்னா அவன் கடந்த நேரம் என்ன. ஸோ இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் என்ன அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ டைமுக்கு உண்டான ஃபார்முலா வந்து நம்ம ரைட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, படிச்சிருக்கோம். ஸோ அதில் டைமுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு எந்த தொலைவு டிவைடட் பை ஸ்பீடு, அவன் எவ்வளோ மணி நேரம் அவன் கடந்திருப்பான், வேகம் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ உங்கள் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது அங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 195 கிலோமீட்டர். ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 65 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து அவன் போகிறான். அப்படின்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். 195 டிவைடட் பை 65. ஓகேங்களா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம கேன்சலேஷன் மெத்தடில் வந்து டிவைட் பண்ணலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட் நம்பர் எதில் முடியுது அப்படின்னு பாருங்கள். இங்கே 5ல் முடிகிறதுனால ரெண்டுத்தையும் சேமாக நம்ம வந்து 5 டேபிளாலே கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ 5 டேபிளால் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 65ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து 2 நம்பராக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு 6 எடுத்துப்போம். 6 வந்து 5ஆல் அடித்தோம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6ல் எத்தனை 5 இருக்குது, 1 5 இருக்கு இல்லையா. ஸோ 1 5 இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்கும் இல்லையா. 6 - 1 பேலன்ஸ் 6 - 5 பேலன்ஸ் 1 இருக்கும். அதை இந்த 5 கூட சேர்த்து 15 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 15ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 5s are 15 இல்லையா. ஸோ அப்போ 13 கிடைக்கும். இதை அடிச்சுட்டு 5 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். 13 5 வந்து 65. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு மேலேயும் சேம் அதே 5 டேபிளால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ 19ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 5s இருக்குது. ஓகேங்களா, 3 5s are என்ன வரும் அப்படின்னா 15 வரும். 4 5s are 20 ஆகிடும். ஸோ இதை விட அதிகமாக போகுது 19 விட. ஸோ 3 5ஸோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 15 ஆகும். பேலன்ஸ் வந்து 19 - 15 பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4 இருக்கும் இல்லைங்களா. 4 வந்து இந்த 5 கூட சேர்த்து 45 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 45ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9 5s are 45. ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 39 மேலே இருக்கும், கீழே வந்து 13 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 39 டிவைடட் பை 13. ஸோ இதை எந்த டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போ எந்த டேபிள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 13 டேபிளாலே நம்ம கேன்சல் பண்ண முடியும் ரெண்டுத்தையும். ஓகேங்களா, ஸோ அப்போ 1 13 is 13. 39ல் வந்து எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 13 வந்து 39. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3/1 வரும். 3/1னா 3 வந்து 1ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் அகைன் என்ன தான் கிடைக்கும்னா 3 தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ டைம் என்ன கிடச்சிருக்கு 3 hours. ஓகேங்களா, ஹவர்ஸ் வந்து டைமில் கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹவர்ஸில் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ராமன் ட்ராவல்டு எத்தனை மணி நேரம் அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னா 3 hours வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் தி ஃபாலோயிங். சீரியல் நம்பர்ஸ் 5 சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் அண்டு டைம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு டைம் என்ன அப்படிங்கிறத ஹவர்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 280 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ டைம் கொண்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம் பார்த்தோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். பாருங்கள், என்ன டைம் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இல்லையா. ஸோ எங்கள் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்க்கு 218 கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 இல்லையா. ஸோ அப்போ 280 35ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா. இங்கே வந்து 0ல் முடியுது, இங்கே 5ல் முடியுது. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி எந்த டேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டும் சேமாக வர மாதிரி 5 டேபிள் இருக்குது இல்லையா. ஸோ 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 35ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7 5s 35 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது 280 5ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2ல் 5 வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ 28ன்னு எடுத்துக்கலாம். 28ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 5s 25ன்னு கிடைக்கும். 6 5s 13 போகுது இல்லையா. ஸோ அதிகமாக போகுது 28 விட. அப்போ 5 5s 25ன்னு எடுத்துக்கலாம். 28 - 25 பேலன்ஸ் 3 இருக்கும் இல்லையா. லெஸ் பண்ணோன்னா 3 வந்து இந்த 0 கூட சேர்த்து 13 எடுத்துக்கலாம். 30ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 5s 30 ஓகேங்களா. ஸோ இப்போ 56 இருக்குது, மேலே கீழே வந்து 7 இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சேம் 7 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. ரெண்டுத்தையும் சேமாக 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7. 56ல் எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 7s 56 ஓகேங்களா. 8 7s 56. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 8 hours ஓகேங்களா. இங்கே டைம் என்ன வருது 8 hour ஓகே. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் வந்து 40 km, டிஸ்டன்ஸ் வந்து 360 km ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து டைம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு ஓகேங்களா. 360 km ஓகேங்களா. 360 km டிவைடட் பை ஸ்பீட் என்னங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 ஓகே. 40ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மேலேயும் கீழேயும் சேமாக 0 இருந்தது அப்படின்னா கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ இந்த 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 36 டிவைடட் பை 4 தான் இருக்கும். ஸோ இப்போ சிங்கிளாக 4 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணால் முடிஞ்சிடும் இல்லையா. 1 4 is 4. எத்தனை 4 இருக்குது 36ல் அப்படின்னு பார்த்தோன்னா 9 4s 36 இல்லையா. ஸோ அப்போ என்ன டைம் வருது அப்படின்னா 9 hour ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்பீட் வந்து 45 km இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து 315 km ஓகேங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு 315 டிவைடட் பை 45 ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே 5 டேபிளில் முடிகிறதுனால 5ஆலே நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 45ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9 5s 45. நெக்ஸ்ட்டு இந்த 31ல் 3ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா 5ஆல். நெக்ஸ்ட் ஒன் 31 எடுத்துக்கிறோம். 31ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 5s 13 இருக்கும். பேலன்ஸ் 31 - 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 5 கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 15 ஆகும் இல்லையா. 15ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 5s 15 ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 63ன்னு மேலே கிடச்சிருக்கு. கீழே வந்து 9 இருக்குது. அகைன் இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா முடியும் இல்லையா. ஸோ எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலான்னா 9 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 1 9 is 9, 7 9s 63 இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 7 hour ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். 50 km அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 300 km ஓகேங்களா. ஸோ அப்போ 300 50ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இங்கே 5 இருக்கும், இங்கே 30 இருக்கும். 30யை 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 5s 30 இல்லையா. 1 5 is 5, 6 5s 30. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 6 hour ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். இங்கே ஸ்பீட் வந்து 55 km சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 275 km ஓகேங்களா. ஸோ இப்போ 275 55ஆல் கேன்சல் பண்ணணும் இல்லையா. 275 டிவைடட் பை 55 ஓகேங்களா. ஸோ 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 5s 55. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 27ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 5s 25ன்னு இருக்கும். பேலன்ஸ் 2 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 2 அந்த 5 கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அகைன் 25ன்னு இருக்கும். 25ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னா 5 5s 25 ஓகே. இப்போ மேலே 11 இருக்குது, கீழே வந்து மேலே 55 இருக்குது, கீழே 11 இருக்குது. சேம் இது வந்து எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 11 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. 11 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 1 11 is 11, 5 11s 55 ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 5 hours ஓகே. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம் பார்க்கலாம். வில்சன் ரீச்டு 240 km at the speed of 60 km/h. How much time did he traveled? ஓகேங்களா. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே சொன்னது அப்படியே சேம் தான், வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. செம்ம வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்சன் ரீச்டு 240 km ஓகேங்களா. 240 km டிஸ்டன்ஸில்
டிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணுறான். எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா 60 km/h வந்து அந்த ஸ்பீடில் வந்து அவன் போகிறான். அப்படின்னா டைம் என்ன ஆகும், அவன் ரீச் பண்ணுறதுக்கு என்ன டைமில் போவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 240 km ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் வந்து 60 km. இங்கே டைம் தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 240 டிவைடட் பை ஸ்பீட் என்ன 60. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 0 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 24 கீழே 6 இருக்குது. 6 டேபிளால் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 6 is 6. நெக்ஸ்ட்டு 24 எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4 6 are 24. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 4 hour. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு உண்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 hours வந்து அவன் ரீச் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Unperson travelled 350 km at the speed of 70 km/h. Find the time taken for his travel. ஓகேங்களா? எல்லா சம்லேயும் டைம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே ட்ராவல்டு எத்தனை டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் போகிறோம் அப்படின்னா 350 km, ஸ்பீட் வந்து 70, டைம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 350 70ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 350 டிவைடட் பை 70. ஓகேங்களா? இங்கே வந்து 0 இருக்குது சேமாக. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 35 டிவைடட் பை 7 இருக்குங்க இல்லையா? ஸோ அப்போ 7 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ண முடியும் சேமாக. ஸோ 1 7 is 7. 35ல் எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 7s are 35. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 5 hour. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு fourth சம் பார்க்கலாம். Nasser traveled 360 km at the speed of 90 km/h. Find the time taken for his travel. இங்கேயும் traveled 360 km கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வந்து 90 km. Find the time தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து 360 km டிவைடட் பை ஸ்பீட் வந்து 90 km. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 9 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 9 is 9, 4 9s are 36 இல்லையா? ஸோ அப்போ டைம் என்ன வருது 4 hours. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் வந்து நீங்களாவே ட்ரை பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே சுடீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 5th 1க்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் டுடேஸ்.